இருட்டு நிறைந்த ஒரு பழைய வீட்டுக்குள்ள ஒரு குள்ளமான மனிதன் கையில லேண்டன் பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அவன் முன்னாடி புதுசா கொண்டு வந்த ஒரு அழகான யங் கேர்ள் டெட் பாடி கிடக்குது. யாருமே இங்க அதிகமா சாப்பிடக்கூடாது. அப்படி யாராவது சாப்பிட்டாங்கன்னா இனிமேல் சாப்பிட ஃபுட் எதுவும் கிடைக்காது அப்படின்னு அவன் மெதுவா சொல்றான். லேண்டன் லைட் அவன் முகத்துல விழும்போது அழகா இருந்தாலே என்ன உயிரோட இருக்கும்போதே கொன்னுட்டாங்க போலன்னு சில்லா பேசுறான். அந்த டைம்ல டோர் நாக் சவுண்டு கேக்குது. கதவை திறந்து பார்க்கும்போது சோப் கிளாத்ல மூடி வச்ச மாதிரி ஒரு பெண் டெட் பாடியும் அதுக்கு பின்னாடி ஒரு ஓல்டு கிரானியும் நிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு கொஞ்சம் மர்சி காட்டுங்க, செத்துட்டா எங்க கொண்டு போய் பெரி பண்றதுன்னே தெரியலன்னு பாட்டி அழுறாங்க. ஹெல்ப் பண்ண முடியாதுன்னுக்குள்ள ஆளு சொல்ல பாட்டி, ரெண்டுமே டெட் பாடி தானே, என் பொண்ணு இங்க இருந்தா ஹெவனுக்கு போவான்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவளை உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள இருக்கிற அழகான பெண் டெட் பாடியை பார்த்ததும் பாட்டி இதுதான் உனக்கு தேவைன்னு சொல்றாங்க, உங்களுக்கு இந்த பொண்ணு முன்னாடியே தெரிஞ்சவளான்னு. அவன் கேட்க அந்த ஆளுக்கு என் பொண்ணோட முகம் பிடிச்சிருந்துச்சு. இந்த மோசமான பொண்ணுக்காக என் பொண்ணோட தலையை வெட்டிட்டான்னு பாட்டி சொல்லி அதுக்கு பதிலா இந்த பொண்ணோட முகத்தை எடுத்தே ஆகணும்னு ஷவுட் பண்றாங்க. அப்ப அவங்க கை அசைய ஒரு விபரீதமான இன்செக்ட் நகர்ந்து போய் அந்த அழகான பொண்ணோட மூக்குக்குள்ள புகுந்து கொஞ்ச நேரத்துல முகத்தை வட்டமா கட் பண்ணி ஸ்கின் உரிச்செடுக்குது. அந்த ஸ்கின் எடுத்துட்டு போய் பாட்டி தன் செத்துப்போன பொண்ணோட முகத்துல சரியா ஃபிக்ஸ் பண்றாங்க. இதை பார்த்துக்குள்ள ஆளு நடுங்க ஸ்டார்ட் ஆகுது. துணியை தூக்கி பார்த்தப்ப அந்த முகம் உயிரோட இருக்கிற மாதிரி லைவா அழகா இருக்கு. சொல்லுங்க குருவேன்னு அந்த செத்துப்போன பொண்ணு பேசும் செகண்ட்லக்குள்ள ஆளுக்கு உயிர் போயிடுது. உடனே பாட்டி எனக்கு இன்னொரு ஃபேஸ் ஸ்கின் வேணும்னு சொன்னதும் அவன் அலறிக்கிட்டு ஓடுறான். ஆனா எங்க போனாலும் குழந்தையா இருந்தாலும் 40 வயசு மேல இருந்தாலும் உன் முகம் எனக்கு வேணும்னு அந்த பாட்டியோட வாய்ஸ் பின்னாடியே எக்கோ ஆக அவன் மிரண்ட பேய் மாதிரி நிக்கிறான்.